நம்ம வாழ போற இடம் தங்கமயமான இடம், அது சாதாரணமான இடம் இல்லை. தெருவெல்லாம் தங்கம், வீடெல்லாம் தங்கம், எப்பவுமே சந்தோஷம் நிறைந்த அந்த இடம் தான். அதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திப்பதில்லை. நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். அதை பற்றி தான் ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அந்த பரலோகம் நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா அடுத்தது ஒரு இடம் இருக்குது, நரகம். அதை குறித்து இன்னைக்கு நம்ம யோசிப்பதில்லை. நம்ம பரலோகத்திற்குள்ள போகல அப்படின்னா அடுத்தது எங்க போனோம்? நரகம் தான். நரகம் வேதனையுள்ள இடம். நீங்க பாத்தீங்கன்னா பரலோகத்தை எப்படி நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது. நரகத்துக்கு போறவங்க எல்லாம் எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியல. அக்கினியில நித்தியமா ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள் அக்கினிக்கே தாங்க முடியல. அமெரிக்கா பற்றி எரிகிறது, நிறைய பேர் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா நித்தியமாய் பாருங்க அக்கினியிலே கிடக்க போறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏசப்பா நம்மளெல்லாம் கையை பிடிச்சி ஆலயத்திற்குள்ள கொண்டு வச்சு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அதனால நீங்க என் வசனத்தை கை கொள்ளுங்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போறேன்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இதையும் மீறி ஆண்டவருடைய வசனத்தை விட்டுட்டு போனா நரகம் தான். நரகம் வேதனை உள்ள இடம், கொடுமையான இடம், அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அக்கினியை பத்தி இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். நரகத்தை குறித்து யோசிக்கிறதுக்காகத்தான் சில நேரங்கள்ல எரிமலைகளை அப்படியே வெடிக்க பண்றாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த பூமிக்கு கீழே அக்கினி கடல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அந்த எரிமலை தான். பாருங்க, நல்ல மழை தெரியும், ஆனா திடீர்னு பார்த்தா அப்படியே வெடிச்சு பெரிய ஆறா அக்கினி குழம்பு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்காக நமக்கு காட்டுறாரு அப்படின்னா நம்ம அந்த நரகத்தை பத்தி பயப்படணும். ஐயோ அந்த நரகத்திற்கு போயிடக்கூடாது. நாம கடவுளுக்காக உண்மையா வாழ்ந்து உத்தமமா வாழ்ந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் ஆராதனையில பங்கு பெற்று நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்திற்குள்ள போயிடணும் அப்படிங்கிறத நாம அறியணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சுத்தி இன்னைக்கு நெருப்ப காட்டிக்கிட்டே இருக்கிறார். அமெரிக்கா பெரிய வல்லரசு நாடு, அவங்ககிட்ட இல்லாத படைபலமே கிடையாது, திறமையே கிடையாது. பாருங்க, பயங்கரமான அறிவாளிகள், ஆனா ஒரு தீய அணைக்க முடியல, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது.